தொந்தரவிற்கு மன்னிக்கவும். நீங்கள் செய்த உதவிக்கு மிக்க நன்றி. வீணாக எங்களை எங்கும் தேட வேண்டாம். மறுபடியும் ஒரு தடவை யோசிங்க. நாம அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா? நாம இருக்கிற நிலைமைக்கு இப்ப அங்க போய் தானமா ஆகணும். ஏன்னா நம்ம இப்ப தெருவுல தானமா இருக்கோம். நான் கூட முதல்ல நந்தினி சொல்லும் போது யோசிச்சேம்மா. ஆனா பெரியப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில தான் போலான்னு சொன்னேன். அம்மா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். பெரியப்பாவை பார்த்துட்டு போயிடலாமா? நமக்கு இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஆதரவு பெரியப்பாவை பார்க்கறது மட்டும்தாம்மா. உங்களை இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்ததை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அட்ரஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல மேடம், நல்லா தெரிஞ்ச ஏரியா தான். நீங்க சொன்ன அட்ரஸ் இந்த ஏரியா தான் மேடம். ₹100 கொடுங்க மேடம். இந்தங்க. பூட்டிருக்கே, எங்க போயிருப்பாங்க? நீங்கள் டயல் செய்த எண் தற்போது உபயோகத்தில் இல்லை. எங்கேயாவது போயிருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. சதாசிவம் தங்கியிருக்கிற வீடு பக்கத்து தெருல தான் இருக்குன்னு சொன்னாங்களே அம்மா. சித்தி, அக்கா, சித்தி, அக்கா, வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க சித்தி, வாங்க அக்கா, வாங்க சித்தி, உட்காருங்க. இருங்க. இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன பாக்குறீங்க? நான் யாருன்னு தானே? இதோ நிக்கிறாங்களே உங்க 2 பொண்ணுங்க, அவங்களுக்கு தெரியுமே நான் யாருன்னு. நான் யாருன்னா இந்த வீட்டு சம்மந்தி. சொல்லுங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஏழவ சொல்றதுக்காகவா?
அதான் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அத கெடுக்க நினைச்சு போன்லயே சொல்லிட்டீங்களே, அப்புறம் என்ன நேர்ல வந்து சொல்ற மாதிரி நிச்சயதார்த்தம் நடந்துச்சா இல்லையான்னு வேவு பார்க்க வந்தீங்களா? கவலைப்படாதீங்க, நிச்சயதார்த்தம் நல்லபடியாவே நடந்து முடிஞ்சிச்சு. நாங்க ஒண்ணும் அதுக்காக வரல, பெரியப்பாவை பார்க்க தான் வந்தோம். பெரியப்பாவையா? பெரியப்பாவை பார்க்க வந்தீங்களா இல்ல உங்க சோகத்தை எல்லாம் சொல்லி இங்கேயே தங்கிடலான்னு வந்தீங்களா? உங்க அப்பா உங்க 2 பேர் மேலயும் என்ன சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு தெரியுமா? மனசுங்கிறது அடிக்கடி மாறுறது தானே. கையில பணம் இல்லாம போனா என் பொண்ணுங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் கொடுத்த சொத்துக்களை எப்பவுமே திருப்பி கேட்க மாட்டேன். ஷோ பாவம்பா, இந்த சத்தியத்தை பத்தி உங்களுக்கு எங்க தெரிய போகுது? உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த மனுஷன் தான் போய் சேர்ந்துட்டாரே. இன்னும் எதுக்குமா இங்க நிக்கிறீங்க? ஓ, நீங்க தேடி வந்தவரா? அவர் பாவம் ஊர்ல இல்ல, நீங்க கிளம்பு. உங்க புருஷனுக்கு இருந்த மான ரோஷம் உங்களுக்கும் இருந்தா வந்த வழியே போயிடுங்க. சித்தி, நீங்க இங்கே இருங்க. இவங்க பேசுன எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. ஆமா சித்தி, அப்பா வர வரைக்கும் இங்கே தங்கிடு. ஏய், வாயை மூடுறியா? தேவையில்லாம ஏதாவது பேசினா அவ்வளவுதான். உள்ள போ. ஹலோ, உன்னையும் தான் உள்ள போ. அதான் அத்தை சொல்லிட்டாங்கல்ல, நின்னுட்டே இருக்க, போடா. உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா? இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பத்தாதா? கிளம்புங்க. என்னவோ தெரியலம்மா, அவங்க எங்கிட்ட கூட சொல்லாம காலி பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, நான் வரேன் சார். தேங்க்யூ. சரிம்மா. இப்படி திடீர்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களே, எங்க போயிருப்பாங்க? எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது? அம்மா, பக்கத்துல தான் என் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா வீடு இருக்கு. நம்ம அங்க போலாமா? வேண்டாம், வாங்க கூட. என்ன வீடு நிசப்தமா இருக்கு? யாரையும் காணோம். தீபா, ரமேஷ், மகேஷ், எங்க போயிட்டீங்க எல்லாரும்? அம்மா, என்னம்மா, என்னாச்சு? ஏன் அழற? அண்ணனுங்க ஏதாவது திட்டினாங்களா? டேய், ஏன்டா இவ்வளவு அழ வெட்டிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி, இவளையே சும்மா திட்டிக்கிட்டே இருக்கீங்க. சரி விடு, உங்க அண்ணனுங்க தானே, உன் மேல ரொம்ப பாசம், அதான் அப்படி பண்ணிட்டானுங்க.
ஆ, ரமேஷ், சம்மந்தி அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னியே, எங்க காணோம்? போயிட்டாங்களா? அவங்க ஒரேடியா போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்ன இது கெட்ட பழக்கம்? பெரியவங்களை அப்படி எல்லாம் பேசக்கூடாது. யாரு அவங்களா பெரியவங்க? அவங்கள பெரியவங்க இல்லம்மா, பேய். மத்தவங்களோட உயிர் எடுக்கிற பேய். தீபா, அப்படி பேசாதன்னு சொல்றேல. இல்லம்மா, நான் அப்படித்தான் பேசுவேன். தீபா, நான் சைலண்டா இருக்கேன், நீ ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு போற. ஓ, அத்தை, காதலியோட அம்மா, வருங்கால மாமியார், அதுவும் பணக்கார மாமியார் இல்ல? அம்மா, அப்பா அந்த பொம்பளைய பத்தி அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு. ரமேஷ், அந்த பொம்பளையால நீ ரொம்ப கஷ்டப்பட போறேன்னு. அது எவ்வளவு உண்மைன்னு போக போக நீயே தெரிஞ்சுப்ப பாரு. ஏய், என்னடி ஆச்சு? சொல்லி தொலையேன். அம்மா, நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்தணும் சித்தியும் சித்தி குடும்பத்தையும். ஆனா சித்தி நம்ம மேல இருக்கிற பாசத்துல நம்மள பார்க்க வந்திருந்தாங்கம்மா. ராஜலட்சுமி வந்திருந்தாளா? எங்க ராஜலட்சுமி? அம்மா, சித்தி இங்க இல்ல, போயிட்டாங்கம்மா அவங்க. என்ன பார்க்க வந்துட்டு என் தங்கச்சி என்ன பார்க்காமலே போயிட்டாளா? அவங்க போக வரலம்மா, நம்ம கூட இருக்கதான் வந்தாங்க. ஆனா அந்த ராட்சசி போக வச்சுட்டாமா. போக வச்சுட்டாங்களா? எதுக்காக போக வச்சாங்க? ஏன் போக வச்சாங்க? கொழுப்பு, திமிரு, அகம்பாவம், கர்வம். பொம்பளையாமா அவங்க, அவங்களும் அவங்க பேச்சும். என்னடி நடந்தது? எப்படி இருந்தாங்க அக்காங்க, இப்ப எவ்வளவு டல் ஆயிட்டாங்க தெரியுமா? பாவம்மா அவங்க. என்னடி என்னடமோ சொல்ற? என்ன நடந்ததுன்னு சொல்ல. அண்ணனோட அத்தை இங்க வந்திருந்தாங்கம்மா. அப்போ நம்ம சித்தி அக்காங்களும் வந்திருந்தாங்கம்மா. உங்க புருஷனுக்கு இருந்த மான ரோஷம் உங்களுக்கும் இருந்தா வந்த வழியே போயிடுங்க. பாவமா சித்தி, எப்படி துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா? ஏமா அவங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? அதுக்கு முக்கியமான காரணம் நம்மளும் தாம்மா. நான் அப்பா கிட்ட சொல்லலான்னு போனுக்கு ட்ரை பண்ணேம்மா, ஆனா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. பாவமா, சித்தி சித்தப்பா இல்லாம ரெண்டு அக்காவை வச்சுட்டு என்னமா பண்ணுவாங்க? அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்கம்மா, இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருப்பாங்க. வாங்கம்மா, போய் தேடலாம். வாங்கம்மா. போங்க, போய் கூட்டு வாங்க. ஆனா அவங்க உள்ள வந்தாங்க, நான் வெளில போயிடுவேன். எனக்கு எல்லாரையும் விட என் பிரீத்தி தான் முக்கியம், என் கல்யாணம் தான் முக்கியம். என் கல்யாணம் முடிஞ்ச பிறகு உங்க பாச முட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு கட்டி புடிச்சு உருண்டுக்குங்க. நல்லா கேட்டுக்கங்க, இந்த விஷயம் அப்பாக்கு தெரியக்கூடாது. அப்பா தான் நல்லவராச்சே, அள்ளி கொடுக்கிற வல்லலாச்சே. அப்பா அப்படி சொத்தத்துக்கு கொடுத்துட்டா அத்தை கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கல, பிரீத்தி எனக்கு கிடைக்க மாட்டான். அப்புறம் என்ன உயிரோட பார்க்க முடியாது. அப்பா கிட்ட சித்தி வந்து விஷயத்த சொன்னீங்க, அப்புறம் நான் சொன்னதான் நடக்கும். உங்க இஷ்டம், என்னால முடிவு பண்ணிக்கீங்க.
இப்ப எந்த ஏரியால இருக்கும்? என்ன மேடம் மேடம் எங்க போயிருப்பாங்க? கவலைப்படாதீங்க. நிச்சயமா நமக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும். இந்த ரைட்ல திரும்புங்க. கடவுளே, நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கல. அப்படியே எங்களுக்கு இவ்வளவு சோதனை. நல்லவங்களுக்கு தான் இப்படி சோதனை வருமா? நல்லவங்களை தான் நீ சோதிப்பியா? நீ எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் கடைசியில ஒரு நல்ல வழியை காட்டுவேங்கிற நம்பிக்கையில தான் இங்க வந்தேன். எனக்கு ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டியா? நிறுத்துங்க, வண்டி கொஞ்சம் நிறுத்துங்க.